லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. நல்லா இருந்துச்சு கருப்பு நல்லா இருந்துச்சு. அந்த மூக்குத்தி அம்மன் மாதிரி இதுலயும் சாமி வந்து ஒரு இறங்குற மாதிரி கருப்பே படத்துல வந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா கொஞ்சம் ஃபேண்டசி மாதிரி. இப்ப மூக்குத்தி அம்மன்ல எப்படி சாமி வந்து இறங்குதோ அதே மாதிரி கருப்பு. ஸோ அதை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணா படம் மாஸ். இந்த எப்படி ஜிபியூ நம்ம குட் பேட் அகலி கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சூர்யாக்கும் சூப்பர் கம்பேக் கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் படத்துல பாருங்க. நான் இதுல எதுவும் ஸ்பாயிலர் ரிவ்யூவே பார்க்க வந்து பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். சூப்பரா பண்ணிருக்காரு பாலாஜி. படம் நேற்று வந்து கேன்சல் ஆச்சு எல்லா ஷோஸும். நான் வந்து ரோஹிணியில் புக் பண்ணியிருந்தேன். சரி இன்னைக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். வந்ததுக்கு வந்து ஒரே ஒரு பர்சன் தான் காரணம், ஆர்ஜே பாலாஜி. அவர் எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டார். நேற்று மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த நாளில் வந்து அடிப்பா அப்படின்ட்டு. அதான் எல்லாருக்கும் எமோஷனலா கனெக்ட் ஆகும். அந்த வேகத்தோட அப்படியே பார்க்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் கூஸ் பம்ஸா ஃபயரா எடுத்திருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி வில்லனா இப்படி பண்ணிருப்பாரா அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவர் வந்து ஃபன்னி ரோல் நம்ம பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ரி பார்த்துட்டு வாய்ப்பே இல்லை. ஒரு வில்லனிசமா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னோட படத்துல நான் பண்ணுன்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சிருப்பாரு நான் சொல்றேன். கண்டிப்பா படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா சூப்பரா இருந்தது. ஆர்ஜே பாலாஜியோட வில்லனிசம் சூப்பரா இருக்கு படத்துல. சூரியோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. அந்த ஒரு கருப்பு அந்த வேஷம் போட்டு வந்து டான்ஸ் ஆடுறது சூப்பரா இருந்துச்சு படத்துல. பெருசா த்ரிஷா கவுலவா இதுல கொஞ்சம் ரோல் கம்மியா தான் இருக்கு. பட் படம் சூப்பரா இருந்தது. இல்ல வில்லனா ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஆனா வில்ல வந்து கொஞ்சம் அப்படியே பார்க்க கிளாஸா மாசா இருக்காங்க. வில்லனா பார்க்க நல்லா இருக்கு. வில்லனா புதுசா இருக்கு. நிறைய வில்லனிசம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நல்லா இருந்துச்சு படம். பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் ஓகேவா படத்துக்கு ஏற்ற மியூசிக் கரெக்டா இருக்கு. கொஞ்சம் எலிவேட் பண்ணிலாம் காட்டல. ஏன்னா மியூசிக்கை விட இவங்க ரெண்டு ஆர்ஜே பாலாஜி சூர்யா வந்து ஸ்க்ரீன்ல இருக்கும்போது மியூசிக் அவ்வளவா தெரியல. ரெண்டு பேருக்குள்ள அப்படியே ஒரு இது நல்லா இருந்துச்சு. நேத்து நாங்க எதிர்பார்த்த வரும் ஒர்த்து தான். சரியான மூவி. சூர்யாவோட கம்பேக். மை தலைவன் இஸ் பேக். அந்த கருப்பு என்ட்ரிஸ் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு இல்ல. சாய் மியூசிக்ல இருந்து ஆர்ஜே பாலாஜி தரமா வச்சு செஞ்சுட்டாரு. இத்தனை நாள் எதிரே பார்க்கல. சூப்பரா இருந்துச்சு. சூர்யா இதுக்கு முன்னாடி நடிச்சது எல்லாம் சிங்கம் இந்த மாதிரி நல்லா ஃபைட்டு அதிரடி ஆக்ஷன் ஹிட் இந்த மாதிரியே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க அந்த சாமி இதுக்குள்ள அந்த காடுக்குள்ள இன்வால்வ் ஆகி ஒரு மூவி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நேற்று வரைக்குமே மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா இந்த மாதிரி பயத்திலே இருந்தோம். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர கிடையாது. மார்னிங் எழுந்தோடனே இன்ஸ்டாவில் போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க மூவி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. அப்பாடா எப்படியோ மூவிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு செம்மையான ஒரு வைப்பு கிடைச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவிக்கு வந்தோம். வந்தோடனே வந்துட்டு பார்த்தா மூவி பார்த்தா வேற லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு இருக்குது. ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடியும் சூப்பராக இருந்துச்சு. தென் இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் விசன் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சூர்யா சாரை வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. த்ரிஷாவாக இருக்கட்டும் அது வில்லன் கட்ட ஆர்ஜே பாலாஜியில் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணி இந்த மூவி நாங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம் நாங்கள் டிக்கெட்ஸ் வந்துட்டு டே பிஃபோரே டிக்கெட்ஸ் போட்டுட்டோம். நேற்று பார்த்தா நியூஸில் வந்து ட்விட்டரில் எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பட்ஜெட்னால மூவி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மூவி வருமா வராதுன்னு சொல்லிட்டே இருந்தோம். ஆனால் வந்துட்டு மூவி கடைசியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமாம் அவரோட ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எது இருந்துச்சு. பட் ஆனால் மார்னிங் எந்திரிச்சிட்டு தூக்கமே வரல. அப்பப்போ மொபைலில் பார்க்குறோம் நியூஸ் பார்க்குறோம் வருமான்னு சொல்லிட்டு. காலைல மறுபடியும் 6:14 இந்த மாதிரி டைமில் பார்க்குறோம் மூவி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவோட படம் ரொம்ப ஃபயராக இருந்துச்சு. சூர்யா அண்ட் த்ரிஷா காம்போ 6 படத்துக்கு அப்புறம் இப்போதான் ஹேப்பன் ஆகுது. ஸோ அந்த காம்போ 6 படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. இது வேற மாதிரி இருக்கு. அதில் வந்து ஹீரோ ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. இல்லை காட் ஹியூமன் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஆர்ஜே பாலாஜி அவர் ஒரு டேரக்டராகவும் சரி ஒரு ஆக்டராகவும் சரி நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒன்றா சும்மா ஆக்டிங்கோட டேரக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காரு. விஷுவல்ஸ் செம்மையாக இருந்த படத்தில். சாங் பிளேஸ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காரு சாய். வேற படத்தில் கேமியோ நிறையா இருக்குது. நான் சொல்ல பார்த்துக்கணும். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூர்யா சாரை வந்து இந்த மாதிரி பார்த்தது இல்லை. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது சூப்பராக இருந்தது. அவர் ஒரு மாதிரி பயங்கர வைபாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆமாம் அது ஆமாம் நேற்று ரிலீஸ் ஆகலை. ஒரு நான் மெயினாக வந்து நான் ஆர்ஜே பாலாஜி அண்ணன் ரொம்ப பிடிக்கும். அவரோட மிகப்பெரிய ரசிகர் நான். அதுக்காக தான் இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்கு. அவர் அழுத மாதிரி ஒரு வீடியோ போட்டது ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமாக இருந்தது. பட் ஓகே படம் ஒர்த்து தான். சூப்பராக இருந்துச்சு. ஓகே தான். இது வந்து ஒரு செலிப்ரேஷனான ஒரு மூவி தான். பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்.
கண்டென்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, சோஷியலைஸான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி படம் ஃபுல்லாக செம்ம வைபாக இருக்கும். நல்லா தியேட்டர் மூமெண்ட்ஸு, நிறைய ரெஃபரன்சஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எந்த மாதிரியான ஆடியன்ஸ் கொண்டாடுற படமா கருப்பு? எல்லாருமே கொண்டாடுவாங்க. எல்லா மாதிரியான ஆடியன்ஸும் கொண்டாடுவாங்க. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். செம்ம மைண்ட். என்ன உங்க காஸ்டியூமே வந்து கருப்பு படத்துக்கு கருப்புசாமி இதுக்கு போடுற மாதிரியான காஸ்டியூம் போடுறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் வந்து வெறித்தனமான சூர்யா ஃபேனு. ரொம்ப வருஷமாக வந்து இதுக்காக வெயிட் பண்ணி ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு இயருக்கு தான் ஒரு படமே வருது. ஸோ இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து கருப்பும் கூட சேர்ந்து நம்மளும் வந்து கருப்பாக வருவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காஸ்டியூம். ஸோ இவ்வளோ தூரம் செகண்ட் டேக்கு இப்படி வந்திருக்கீங்க. ஆனால் நியாயப்படி பார்த்தா நேற்று தான் வந்து ஃபர்ஸ்ட் டேவாக இருந்துச்சு, ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சார் அது ரொம்பவே வருத்தமான ஒன்று தான். ஏன்னா நேற்றே நாங்கள் ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டு பொய் சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷோ கேன்சல் ஆயிடுச்சு, செகண்டாவது நடக்கும், இல்லை ஈவினிங்காவது வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுவே நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, இது கேன்சல் பண்ணிடுவாங்களா இருக்குமா பார்த்து தான் இதை வந்து புக் பண்ணியிருந்தோம். பட் வந்துட்டு ஏமாத்தாம கொடுத்துட்டாங்க. பட் அந்த வெயிட்டுக்கு ஒர்த்தா இருந்தது. நேற்று நாங்கள் கஷ்டப்பட்டு போனதுக்கு இது பலன் கொடுத்துருக்கு. ஆர்ஜேபி செமையாக பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக சூர்யா சாரோட மூவி வந்து அவ்வளோ ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. மக்கள்கிட்ட போய் சேரும்பொழுது எதிர்பார்த்த வகையில் அதை கொண்டாட முடியாமல் போயிடுச்சு. இந்த படம் அதுக்கெல்லாம் ஒரு ரீசனாக, இந்த படம் அதுக்கு ஒரு ஆன்சராக இருக்கும். டெஃபினட்டா இது வரைக்கும் தேட்ரிக்கல் மொமெண்ட்ஸாக வந்து ஹைலைட் பண்ணி நிறைய படம் வரல. பட் ரெட்ரோ இருந்தது. பட் அதையும் தாண்டி இங்கே வந்து பீக் ஆஃப் தி தேட்ரிக்கல் மொமெண்ட்டாக வந்து ஆர்ஜேபி வந்து கொடுத்துருக்காரு. சூர்யா சாருடைய பழைய நம்ம படங்களை ரசித்த நிறைய விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சிங்கம் வந்திருக்காரு திரும்ப. ஸோ அதுவே பெரிய ட்ரீட்டு. எங்கள் மொத்த காசும் அதுக்கே போன மாதிரி இருந்தது. மற்ற எல்லாமே எங்களுக்கு அடிஷ்னல் போனஸ் தான். ஸோ ஆர்ஜேபி சொன்ன மாதிரியே சூப்பராக குக் பண்ணி படையல் பண்ணிட்டாரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யா சார் காம்போ எப்படி இருந்துச்சு? உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக சூர்யா சாரை வந்து ரொம்ப சாமிங்காக ஃபன்னாக வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ நிறையா ரீசெண்ட் மூவிஸில் வந்து ரொம்ப சீரியஸாகவே வந்து பண்ணிட்டு இருந்த ரோல்ஸில் வந்து ஸோ அவர் இன்ட்ரோடக்ஷன் சீன்லேருந்து நிறைய அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நிறைய ஃபன் மூமெண்ட்டு சூர்யா சார் வச்சு அந்த பழைய காமெடிஸ், ஸோ அந்த வேலு அந்த மாதிரி டைமில் பார்த்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இந்த காம்போ உண்மையிலேயே ரொம்ப புதுசாக. சூர்யா சாரை அப்பப்போ ஆர்ஜேபி கலாய்க்கிறாப்புல, ஆர்ஜேபியை சூர்யா சார் கலாய்க்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அவங்க காம்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. And ஆறு படத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு சூர்யா அண்ட் த்ரிஷா காம்போ நடக்குது. ஸோ அவங்களுடைய காம்போவான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உண்மையிலே ரொம்ப ரொமான்டிக் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் அவங்க ஒன்றா இருக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. அந்த பேரை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ரொமான்ஸ் இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஒரே கொஸ்டின், ஆர்ஜே பாலாஜியோடைய வரிசையில் அவர் படம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தாவே ஃபுல்லாக சாமி படங்களாக வந்து எடுத்துருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இது எந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? டெஃபினட்டா இதுவும் சாமி படம் தான். ஆனால் அவங்களுக்கு மூக்குத்தி அம்மன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்காது. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிச்சிருக்காரு. நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஆர்ஜே பாலாஜியோட ரேங்கிங்லேயே அவர் தி பெஸ்ட்டாக வந்து இதை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அவருடைய படங்களில் அதெல்லாம் கிளைமேக்ஸில் போஸ்ட் கிரெடிஷன் சீன்லாம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் சொன்னால் இதாகிடும். நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து. ஸோ கருப்பு திரைப்படம், கருப்புனாவே சாமி பற்றி தான் ஆமாங்க. இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சா படம்? ஆமாம், அந்த நான் வந்து இது ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆனால் இது வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு சாமி படம் தான் இந்த படம். ஆர்ஜே பாலாஜி பட வரிசைகள் எடுத்துட்டோம்னா தொடர்ந்து வந்து சாமி படங்களே வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஆமாம். மூக்குத்தி அம்மன் ஃப்ளேவர்ல தான் இந்த படம் இருக்கா இல்லை எப்படி இருந்துச்சு? இல்லை அதுக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக சம்மந்தமே இல்லை. இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அது கொடுத்துருக்காரு. அது ஒரு சாமி படம் ரிலேட்டட் தான். ஆனால் இது வந்து சாமி படம் விட இது ஒரு சூப்பர் ஹீரோ படம். சூர்யா சாருக்கு இது ஒரு கம்பேக்கான மூவியா இருக்கு. இது வந்து இதுதான் ஓஜி கம்பேக் ஆஃப் சூர்யா. இதுதான் சாயா பேங்கர் மியூசிக் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? சாயமிங்கர் மூவி த்ரூ அவுட் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது தவிர நிறைய வந்து ரெஃபரன்ஸ் சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவரோட ஒவ்வொரு எலிவேஷன் சீன்ஸுமே வந்து அற்புதமாக இருந்துச்சு. இன்டர்வல் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸ் பிட்டில் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த வாக்கருப்பு அந்த அந்த சாங் ஒன்று இருக்கு. அது வந்து அதில் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ். என் பக்கத்தில் ஒருத்தருக்கு சாமி வந்துருச்சு. நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல நான் வந்து தியேட்டர்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் அப்படியே கையெடுத்து சாமி அப்படின்னு கும்பிட்டு இருந்தோம். அந்த மொமெண்ட் வந்து அற்புதமா இருந்துச்சு. த்ரிஷா அண்ட் சூர்யாவோட காம்போ பத்தி லைக் அந்த மாதிரி ஒர்க் ஆகல. ஆஸ் கேரக்டர்ஸா வந்து ரெண்டு பேருக்குமே லைக் த்ரிஷாவுக்குமே ஒரு எக்ஸ்டெண்டட் ஒரு ப்ராப்பரான ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. அதான் த்ரிஷாக்கு எக்ஸ்டெண்டடா ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. சின்னதா ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு ப்ராப்பரா யூஸ் பண்ணாம ப்ராப்பரா அவுட் அண்ட் அவுட்டா ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க த்ரிஷாக்கு. நல்லா பண்ணிருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜியா எப்படி இருந்தாரு? வில்லன் ஆர்ஜே பாலாஜி
லைக் அவருக்கு வந்து எல்கேஜிலேயே ஒரு கிரே ஷேட் இருக்கும், ஆனால் இதில் வந்து அவுட் அண்ட் அவுட் பியூர் ஈவிலாக பண்ணியிருக்காரு. பியூராக ஒரு பேட் பர்சனாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருந்தாரு. அண்ட் லாஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ்க்காக ஒரு பில்டப் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே ஆர்ஜே பாலாஜி சொல்லணும்னா லைக் வாட் அ பர்ஃபார்மர், லைக் அவரே டைரக்ட் பண்ணி அவரே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எஸ் எஸ் ஆக்சுவலி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம். நேற்று தான் ஃபர்ஸ்ட் ஷோ இல்லைங்களா, இன்னைக்கு ஆனால் கிடைக்கல, இன்னைக்கு தான் புக் பண்ணோம். ஐ திங்க் இதில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, ஜஸ்ட் காட் திங்ஸ்னு. வி ஃபீல் இட்ஸ் ஜஸ்ட் காட் திங்ஸ். வி ஹேட் த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம், லைக் ரியலி ஹாப்பி. அண்ட் அவர் சொன்னார் இல்லையா கன்சிஸ்டன்ட், நாங்கள் 36 months இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லணும். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு, விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி நல்லா பண்ணியிருக்காப்புல. நிறைய இடத்துல ட்விஸ்ட் இருக்கு, நீங்கள் எதுவும் ஸ்பாய்லர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். படம் நல்லா இல்லைன்னு எவனா சொன்னா கருப்பு சும்மா விட மாட்டான், அதான் வெளியே வந்து அப்படியே போட்டுருக்கேன். சூப்பராக இருக்கா படம், விஜய் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதான் நானே டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், பட் ஆர்ஜே பாலாஜி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எமோஷன் ஆயிடுச்சு, அதுக்காக தான் வந்திருக்கேன். சூப்பராக இருக்கு படம். அவங்க பேர்லாம் வரும்போது செம்ம கிளாப்ஸு, செம்ம அவங்களுக்கு செம்ம ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. சூப்பராக இருக்கு, பீஜமும் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, கருப்பு தான் மாஸ், சூப்பராக இருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, நல்லா என்டர்டெய்னிங்காக நிறைய ரெஃபரன்ஸ்லாம் வச்சு தேங்க்ஸ் சொல்றேன். என்டர்டெய்னிங்காக நிறைய ரெஃபரன்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. எல்லாரோட ரெஃபரன்ஸும் இருக்கு, விஜய் இருக்காப்புல, சூர்யாவோட ரெஃபரன்ஸே நிறையா செம்மையாக இருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம் சூர்யா ஃபேன்ஸ். தேங்க்யூ. சொல்றான் எல்லாரும் அவர் கருப்பசாமி ஆக்டிங் பண்றாரு, அவர் கருப்பசாமியை தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஆர்ஜே பாலாஜி பர்சனல் நல்லா தான் இருக்கு, அவர் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வருது. லியோ ஒரு சீன் சூப்பராக இருந்துச்சு. லியோ ஒரு சீன் சூப்பராக இருந்துச்சு. விஜய் சீன்ஸ்லாம் வருது, லியோலாம் வருது. படம் சூப்பராக இருக்கு, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆர்ஜேபி கலக்கிட்டாரு. சூர்யாவுக்கு ஒரு பக்கா படம், கருப்புன்ற டைட்டிலுக்கு நிறைய ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இப்போ எங்கேயுமே இப்போ லேக்ல எங்கேயுமே போர் அடிக்கல. நிறைய விஜய் ரெஃபரன்ஸ், அஜித் ரெஃபரன்ஸ், எல்லா ரெஃபரன்ஸுமே வச்சு படம் நல்லா பக்காவாக பண்ணிட்டாரு. ப்ரீ இன்டர்வலும் கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்குது. படம் செம்மையாக இருக்குது. படம் நல்லா எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே ஜனரஞ்சகமான படம், எல்லாருமே படம் நல்லா சூப்பராக இருக்குது. படம் நல்லா ஸ்ட்ராங், அஜய் கலக்கிட்டார்.